அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போறது ஃபயர் சவுண்டர். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நகைச்சுவை எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. ஒன்றும் இல்லை, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு முக்கியமாக கவனிக்கணும். பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சோம்னால ஏகப்பட்ட நகைச்சுவை கிடைக்கும். அவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவம்லாம் பக்கத்து வீட்டில் நடக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு 5 பவுன் செயின் காணா போச்சான் என் வீட்டில். அவன் என்ன செஞ்சான், நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட போனான். ஐயா 5 பவுன் செயின் காணா போச்சு. அப்படியா, கேஸை ஃபைல் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் பார்க்குறேன் 5 பவுன் செயின் செல்ஃபில் இருக்குது. ஐயோ தப்பாக கொடுத்துட்டுமே, திருப்பி ஃபோனை போட்டேன் இன்ஸ்பெக்டருக்கு. இன்ஸ்பெக்டர் சொல்லியா, 5 பவுன் செயின் என் வீட்டில் தான் இருக்குது, அதனால் கேஸ் போட வேணாம். இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டார். பிச்சு போய் உன்னை ராஸ்கல், நீ 5 பவுன் செயின் காணா போச்சுன்னு சொல்லிட்டேன். நீ சொன்னதை நம்பி நான் 12 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கேன். அதில் 10 பேர் நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். இப்படிலாம் சொன்னே உன்னை கொண்டே ஓடி வந்துட்டார். அது மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் 2 பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்துச்சு. 2 பொம்பளைங்க பேசினாலே அங்கே யாரை பற்றி பேசுவாங்கன்னா அந்த வீட்டுக்காரரை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஏக்கா உங்கள் வீட்டுக்காரருக்கு கோலம் போட தெரியுமா? அதுக்கு இந்த அம்மா, அதை எப்படிக்கா உனக்கு தெரியும்? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் கோலம் போடும்போது பார்த்தாராம். எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். அது மாதிரி ஒரு அம்மா சொல்லிச்சு, ஸ்டண்டு மாஸ்டரை கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சுருந்துச்சு. ஏம்மா ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதலிரவுக்கு ரூமுக்குள்ளே வரணும்னா கூட கண்ணாடியை உடச்சிக்கிட்டு தான் வராரு. எத்தனை கண்ணாடி எத்தனை கதவு வாங்குறது, முடியாது. ஒருத்தன் என்கிட்ட வந்தான். சிலர் பாருங்கள் நம்மக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை தான் புகழ்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நம்மளை தான் நக்கல் பண்ணுவான். ஒருத்தன் நேரம் என்கிட்ட வந்தான், சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க, பேசாமல் நீங்கள் டிவியில் பேசலாமேண்ணா. எனக்கு புல்லரிச்சு போச்சு. ஏன்டா என் பேச்சுலாம் உனக்கு அம்பிட்டு பிடிக்குமானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிவியில் பேசுனேன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோ விவரமாக இருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த பொண்ணு பார்க்குறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்க. அதில் ரொம்ப நகைச்சுவை பயங்கரமாக இருக்கும் பொண்ணு பார்க்குற விஷயத்தில். இப்படி தான் ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கான். போனவுடனே பொண்ணோட அம்மா கேட்டிருக்கு, மாப்பிள்ளைக்கு இந்த கஞ்சா அபின்னு இந்த சாராயம் இந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா? அதுக்கு பொண்ணோட அப்பேன், சாச்சா அதையெல்லாம் விற்கிறதோட சரி, இவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க கொள்ள பேர். அது மாதிரி இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா கார் பயங்கர வேகமாக வருது, கிராஸ் பண்ண முடியல, பதட்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கம்பெனி அறிவிச்சிருச்சு, பயங்கரமாக சிறப்பாக கார் ஓட்டுறவங்களுக்கு 1000 ரூபா சன்மானம். ஒருத்தனை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்லேயும் நிப்பாட்டாங்க. காரு போய்கிட்டே இருக்குது. ஒரு 150 கார் போயிடுச்சு. ஒரே ஒரு காருக்காரன் மட்டும் கரெக்டாக வந்து முன்னாடியே நிப்பாட்டினான். அந்த கதவை திறந்து டிரைவரை கூப்பிட்டாங்க, வாப்பா சென்னை மாநகரத்தில் இதான் சூப்பராக கார் ஓட்டுற, உனக்கு 1000 ரூபா சன்மானம், இதை வச்சு முதல்ல என்ன செய்வ? அவன் சொன்னான், முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பேன். பின்னால் அவங்க அம்மா அப்பா உட்காந்தாங்க. அவங்க அம்மா சொல்லிச்சு, இவன் இப்படி தாங்க குடி போதில் எதையாவது உழந்துக்கிட்டு இருப்பான். அடுத்தவங்க அப்பயே ஆரம்பித்தான், இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் திருட்டுக்கார எடுத்துகிட்டு பகலில் வராதுன்னு. அப்படிப்பட்ட நகைச்சுலாம் பார்க்கலாம். அது மாதிரி வீட்டு வேலைக்காரிகளாக இருப்பாங்க. அந்த வீட்டு வேலைக்காரிகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அந்த வீட்டு ஓனர் கொடுக்குறது வழக்கம். ஆனால் ஒரு அம்மா மட்டும் என்ன செஞ்சிச்சு, வித்தியாசமாக லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்துச்சு வீட்டு வேலைக்காரிக்கு. பயங்கர ஆச்சரியமாக போச்சு எனக்கு. ஏம்மா பசிக்கு 4 இட்லி கொடுத்தா பிரயோஜனம், எதுக்கு தேவையில்லாமல் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்குற? அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, அப்போ தானே எங்கள் வீட்டுக்காரரை கையும் களவுமா பிடிக்க முடியும். விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கிறாங்க. இந்த கைரேகை மேட்ரு ஒன்று இருக்குங்க. ஒரு ஜோசியக்காரனுடைய மனைவியை கொண்டுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போல் வேகமாக போய் ஒரு கைரேகை ஜோசியனை கூப்பிட்டு வந்தான். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. என்னடா பதட்டமே இல்லையா உனக்கு, உன் மொண்டட்டியை கொலை பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் எதுக்கு கைரேகை ஜோசியனை கூப்பிட்டு வர? அதுக்கு அவன் சொன்னான், உனக்கு தெரியாது, தேவையில்லாமல் எதுக்கு கோர்ட்டு கேஸ்னாலேனும் அவன் நல்லா கைரேகை வைப்பான். கொலகாரனோட கைரேகை எப்படி இந்த வீட்டில் தான் இருக்கும், அதை பார்த்து அவன் மாட்டுவானா மாட்ட மாட்டான்னு அவனே சொல்லிடுவான். தேவையில்லை, நமக்கு செலவு மிச்சம் இல்லையா? அந்த மாதிரி பயங்கரமாக மூட நம்பிக்கை இருக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருவோம். ஆக இன்னொன்று சொல்லிக்கணுங்க, சிரிக்கிறவங்க மனசும் சரி, சிரிக்க வைக்கிறவங்க மனசும் சரி, அவங்க மனசில் கள்ளங்கவடமே இருக்காது. நம்ம சச்சமா மாதிரி எப்பவும் வெகுளித்தனமாகவே இருக்கலாம். ஆகவே சிரிப்போம், சிறப்போடு வாழ்வோம் என்று சொல்லி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கைரேகை. நல்ல வேலை, அவர் கைரேகை பார்க்குறவனா டிடெக்டிவே யாருமே தேவையில்லை, வெறும் கைரேகை பார்க்குறவரே கூட்டிகிட்டு வந்தார். செலவு மிச்சம் மேடம். இல்லை செலவு மிச்சம் வேற, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க அது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதான் இந்த மாதிரி புது புது தாட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நாம் வந்து மனசில் நிறைய வாங்கிக்கணும். ஆமாம். ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது இதெல்லாம் இயல்பா யாராவது சொல்லி கொடுத்து, இப்போ நாம் வந்து சினிமான்றது வந்து நமக்கு வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்றாங்க. அப்படி பண்ணால் கூட நாங்கள்லாம் இப்போ சரளாவோ இல்லை ஒரு சின்னியோ இல்லை ஒரு நாகேஷோ வடிவேலோ விவேக்கோ எல்லாருமே
வெளியில் ஏதாவது நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அதை வந்து இவங்க டேரக்டர் சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த கேரக்டர் நம்ம மனசில் உள்ளே கொண்டு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை வார்த்தையால் நீங்கள் பண்ணி காமிச்சிங்க. ரொம்ப நல்லா அந்த வார்த்தையில் அவ்வளோ தெளிவாக அந்த கேரக்டர்ஸ் ஒன்று ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிங்க. மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் நல்லா வளரணும். நன்றி.